தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள் ஆராதிப்போம். ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜெபிப்போம். வானாதி வானங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரான இயேசுவே, எங்களை இரட்சித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை உடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இம்மட்டுமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை நீர் தந்திருக்கிறீர். இந்த நாளில் உடைய மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மலை போல பெய்யும் பரிசுத்தரே, பனியாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, எங்கள் ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே.
பரிசுத்த ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே ஆற்றல் ஆனவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாக தந்தே பரிசுத்தவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா காலை வேளையிலே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா எங்களை உடைத்து விடும் உருமாற்றும் உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே பரிசுத்த ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியானவரே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே நினைவெல்லாம் நீர்தானையா என் பேச்செல்லாம் நீர்தானையா நினைவெல்லாம் நீர்தானையா என் பேச்செல்லாம் நீர்தானையா நாள் முழுதும் வழி நடத்தும் வாழ் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியானவரே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாக தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே என்
ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த கால வேளையில் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை எடுத்து நாம் வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேலுடைய தாயார் அன்னாள் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றவர்கள். அன்னாள் சாமுவேலை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட பின்பு கர்த்தருடைய அந்த சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணின அந்த ஒரு தீர்மானத்தை கர்த்தருக்காக நிறைவேற்றின பின்பு அவர்கள் தேவனை உயர்த்தி பாடுகிற அந்த பாடல்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களை பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவர்கள் சொல்வதை இங்கே பார்க்கிறோம். 6வது வசனம், கொல்லுகிறவர் என்று வாசிக்கிறோம், உயிர்ப்பிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களை அழிக்க அல்ல நிறைவேற்ற வந்தார். தீர்க்க தரிசனங்களை அழிக்க அல்ல நிறைவேற்ற வந்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர். இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஒருவேளை இது நியாயப்பிரமாண போதனை போல் தெரியும். நியாயப்பிரமாண போதனை அல்ல, தேவனுடைய வார்த்தை அது. ஆமென். தேவன் இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். வானாதி வானங்களை அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். வேதத்தை தெளிவாய் வாசிக்கும்போது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இராமல். ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு பழைய பாவத்தில், துணிகரமான பாவத்தில் அவன் இருப்பான் என்று சொன்னால் வேற பரிகார பழி கிடையாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 31வது வசனம் 30 வாசிக்கும்போது 30-31, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும்
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அப்போ தேவன் சர்வ பூமிக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி அவர் கொள்ளுகிறவர் என்று வாசிக்கிறோம். ஒரே வேளையிலே பயம் உண்டு வேண்டாம். அவர் ஏன் தேவன் ஒரு மனிதன் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்பின பின்பும் அந்த மனிதன் துணிகரமாய் வாழ்வான் என்று சொன்னால், அவன் மனம் திரும்பி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆனால் அவனுடைய மனக்கடினங்கள் அப்படியே கடந்து போகும்போது தேவன் அவர் இந்த பூமியிலே அந்த மனிதனுடைய ஆத்மாவை நித்தியத்துக்கு தப்பி வைப்பதற்காக அவர் இந்த பூமியிலே மனிதனுடைய சில பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும்படியாக செய்கிறார். அப்படி செய்யும்போது சில வேளைகளில் இந்த சரீரத்தில் சிலருக்கு மரணத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது 14வது அதிகாரம் 17வது வசனம் 13வது வசனத்தை வாசிப்போம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கைகளை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு தேசத்தின் ஒரு தனி மனிதன் கிடையாது, ஒரு தேசத்தின் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி மனசாட்சியின் கிரியைகளை தாண்டி அவர்கள் அக்கிரமமான காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால் தேவன் நியாயம் தீர்த்திருக்கிறார். இப்பொழுதும் நியாயம் தீர்ப்பார். ஏற்கனவே அவர் நியாயம் தீர்த்திருக்கிறார், இப்பொழுதும் நியாயம் தீர்ப்பார். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, அப்போ தேசத்தை இங்கே அழிக்கிறது யார்? கர்த்தர். ஏன் அழிக்கிறாரு? அப்போ அந்த தேசம் அழிக்கப்படாதவளுக்கு திறப்புல நிற்க, சுவரை அடைக்க ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய அழிவில் பிரியப்படுகிறவர் அல்ல, அந்த அழிவில் இருந்து அவனை விடுதலை ஆக்குறதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்பொழுது அந்த அழிவிலிருந்து அந்த மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்காக தேவ சமூகத்திலே திறப்புலை நிற்பதற்கு ஒரு மனிதன் தேவை. திறப்புலை நிற்பதற்கு ஒரு மனிதன் தேவை. கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 32வது அதிகாரத்திலே அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரமாணங்களை, வாழ்க்கை சட்டத்தை, ஆராதனை முறைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று அங்கே ஒரு கூட்டம் எழும்புகிறது. நம்மை நடத்தி கொண்டே வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது என்று தெரியவில்லை. அதனாலே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும். ஆரோன் அங்கே இருக்கிறார். ஆனால் அவருடைய தலைமை கீழ் அங்கே அந்த சபையை ஆண்டவர் சமூகத்திலே மோசே விட்டு தேவ சமூகத்திலே கடந்து போயிருக்கிறார். ஆனால் அப்படி கடந்து போன சூழ்நிலையில் இந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும், எங்களுக்கு ஒரு விக்கிரகம் வேண்டும், அவைகளை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றின போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த
உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தேவனுக்கு இந்த ஜனங்கள் மேல் கோபம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, தங்களை கெடுத்து கொண்டார்கள். அப்படி கெடுத்து கொண்ட அந்த வேலைகளில் இந்த மோசே என்ன செய்கிறார் என்று சொன்னால், 13வது வசனம், தாசராகி ஆபிரகாமை ஈசாக்கை இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளும், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசத்தை முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கு சுதந்தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். மோசே இந்த இடத்துல அவர்கள் நியாய தீர்ப்புக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே திறப்பின் வாசலில் நின்று தேவனை நோக்கி கெஞ்சின போது அவர்கள் மேல் இருந்த அந்த நியாய தீர்ப்பை தேவன் மாற்றும்படியாக கிருபை செய்தார். தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு அநேகர் மேல் ஆண்டவருக்கு கோபம் உண்டு. இந்த ஆரோன் மேலே ஆண்டவருக்கு கோபம். ஏனென்று சொன்னால், வசனத்தை வாசிக்கும் போது 25வது வசனம், அவர்களை ஒரு மனிதனை வஸ்திரமற்றவனாய் மாற்றினது போல இந்த ஆரோன் மாற்றிவிட்டான். தேவ மகிமையற்றவர்களாய் மாற்றிவிட்டான். தேவன் கொள்வதற்கு ஆண்டவர் விருப்பப்படுவதில்லை, அழிப்பதற்கு ஆண்டவர் விருப்பப்படுவதில்லை. ஆனால் அந்த மனிதன் அழிவில் இருந்து மீட்கப்படும்படியாக ஆண்டவர் இங்கே தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி செபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை தேடிக்கொண்டு இருக்கிறார். அதே போல் என்னாகம புத்தகம் சபை நடந்து கொண்டே வருகிறது. சபை நடந்து கொண்டே வரும்போது இந்த மோசைக்கு விரோதமாக 12வது அதிகாரம் மிரியாமும் ஆரோனும் எழும்புகிறார்கள். 1வது வசனம், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்ன சொல்கிறாங்க? 2வது வசனம், கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். சோதரம், ஒரு மனுஷன் விழுந்தாலும் எழுந்தாலும் தேவனுக்கு தான் கணக்கு கொடுக்கணும். அவனை குற்றப்படுத்துறதுனால தேவன் மனுஷனுடைய கோபங்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் தேவன் இறங்கி வந்தார். தேவன் இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் 3 பேரையும் பேசும்படியாக சொன்னார். ஸ்தோத்திரம். அப்படி பேசின போது 9வது வசனம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருடைய கோபம் வந்தது, மிரியாம் மேலே வந்தது. அப்படி வந்த உடனே 10வது வசனம் சொல்கிறது, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். தேவ சமூகத்தில் இந்த மிரியாமுக்காக, தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளான இந்த மிரியாமுக்காக தேவ சமூகத்தில் இந்த மோசை ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஜெபித்த போது கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். சோதரம், எப்படி ஜெபம் பண்ணுறார் தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணுறாரு? தன் தாயின் கற்பத்தில் பாதி மாமிசம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றால், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இங்கேயும் கெஞ்சுகிறான், அங்கேயும் கெஞ்சுகிறான், இங்கேயும் கெஞ்சுகிறான். ஆண்டவரே அவளை குணமாக்கும். ஆண்டவர் அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த மிரியாமை ஆண்டவர் சுகமாக்கினார். தேவனுடைய சமூகத்தில் அநேகர் மேலே தேவனுக்கு வேதனைகள் உண்டு, கோபங்கள் உண்டு. அந்த வேதனை மாற, அந்த கோபங்கள் மாற தேவ சமூகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தானியேல் 9வது அதிகாரத்தில் தானியேல் எப்பொழுதும் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். அப்படி ஜெபிக்கிற வேளையில்
9வது அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஜெப வேளையிலே வாசிக்கும்போது 2வது வசனம், தானியேலாகி நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அந்த வேளையில் தேவ சமூகத்தில் இந்த தானியேல் அவர்கள் மேல் உள்ள அந்த நியாய தீர்ப்பு மாறுபடியாக ஜெபித்த போது கர்த்தர் கோரேசின் ஆவியை ஆண்டவர் எழுப்பி, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை தேசத்துக்கு மீண்டுமாக திரும்ப வர பண்ணுகிறது மட்டுமல்ல, இடிந்து போன அந்த ஆலயத்தை கட்டவும் ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவனுடைய கோபம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேசத்திலே திறப்பில் நின்று மன்றாடி செபிக்க ஆண்டவர் இன்றைக்கும் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் 3:21, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். 2 காரியம் செய்திருக்கிறார்கள். தங்கள் வழிகளை மாறுபாடாக்கினார்கள், தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தார்கள், தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி விட்டார்கள். புறவினத்தாரை போல அவர்கள் பேசவும் வாழவும் எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறக்க ஆரம்பித்தார்கள். இங்கே சொல்லுகிறார், அந்த நேரத்தில் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசி ஜெபிப்பதற்கு, மன்றாடி ஜெபிப்பதற்கு இந்த வேதவசனம் ஒரு அழைப்பை கொடுக்கிறது. அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி செபிப்பதற்கு, போராடி செபிப்பதற்கு, உத்தரவாதம் பண்ணி செபிப்பதற்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழைப்பை தருகிறார். தேவனுடைய சமூகத்தில் திறப்பிலே நிற்பதற்கு, தேவனுடைய கோபத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை, என் ஜெபங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தை இன்னும் சற்று நாம் வாசிக்கும்போது உபாகம புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. ஒரு மன்றாட்டு வீரன் அவன் சுகபோகத்தை விரும்பி வாழ முடியாது. அவன் சுகபோகத்தை விரும்பி வாழ முடியாது. சில வேளைகளில் தூக்கத்துக்கு போனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவார். சில வேளைகளில் நன்றாய் தூங்கி கொண்டு இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் எழுப்பி இரவில் நீ ஜெபி என்று சொல்லுவார். தேவன் மன்றாடி செபிக்கிறவர்களை, மனமுடைந்து செபிக்கிறவர்களை, போராடி செபிக்கிறவர்களை இன்றைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். கொல்லவும் அழிக்கவும் சத்துரு எழும்பி வருகிறான். ஆனால் அவனுடைய எல்லா சதி திட்டங்களை மாற்றுவதற்காக தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணி செபிப்பதற்கு கர்த்தர் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு திறப்பில் நின்று செபிக்க சுவரை அடைக்க ஆண்டவர் மோசையை தேடினது போல தேடிக்கொண்டிருக்கிறார். 19வது வசனம், கர்த்தர் உங்களை அழிக்கும்படி கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்துக்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறை என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். ஒரு மன்றாடி ஜெபிக்கிற மனுஷன், மன்றாடி ஜெபிக்கிற மனுஷன். ஒன்றே ஒன்று மோசையை குறித்து வாசிக்கும்போது 2 குறிப்புகள் அங்கே உள்ளே இருக்கிறது. கர்த்தர் சொன்னதையெல்லாம்
இந்த மோசே செய்வார். யாத்திராகம புத்தகத்தில் கர்த்தர் சொன்னபடியே செய்தார், கர்த்தர் சொன்னபடியே செய்தார் என்று பல முறை 40வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். 40வது அதிகாரத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை செய்து முடித்து பிரதிஷ்டை பண்ணி முடித்த அந்த பிரதிஷ்டை நேரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, 40வது அதிகாரத்தில் 16வது வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 19வது வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். இப்படி வாசிக்கிற வேளையில் கர்த்தர் கற்பித்ததை இவன் சொல்லுகிறான், கர்த்தர் கற்பித்ததை இவன் அப்படியே செய்கிறான். ஆனால் மோசே ஜெபம் பண்ணா கர்த்தர் இவருடைய வார்த்தையை, இவருடைய விண்ணப்பங்களை பரலோகத்தின் தேவன் கேட்டு மன்னிக்க வேண்டிய காரியங்களை மன்னித்து, மனமிறங்கி செய்ய வேண்டிய காரியங்களை செய்து மனிதர்களை மீட்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுவதற்கு, தேசத்தின் நியாய தீர்ப்புகளை மாற்றுவதற்கு, அழிவில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறாரே. அவர் கொள்ளுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் திறப்பில் நிற்பதற்கு ஒரு ஆள் இல்லை என்று சொன்னால் அந்த ஆத்துமா நித்தியமான அழிவுக்குள்ளே போயிடும். தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆத்துமா அந்த நித்தியமான அழிவுக்குள்ளே போகாத அளவுக்கு திறப்புல நிற்க, சுவரை அடைக்க, மன்றாடி ஜெபிக்க ஆண்டவர் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களா? மன்றாட கிருபை வேண்டும், மடிவோரை மீட்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. ஏசையா 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 ஏசையா, மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சோதோமின் பாவத்துக்கு சொந்தங்கள் அதிகமையா, சோதோமின் பாவத்துக்கு சொந்தங்கள் அதிகமையா. விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையா, விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையா. ஏசையா 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 ஏசையா. மன்றாடி செவிப்போம். மரணத்துக்கு நேராய் ஓடுகிற மக்களை மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை தருவார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளை ஜெபத்தை ஆண்டவரே செபிக்கிற மக்களை ஆண்டவரே நீர் எழுப்புவதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு மக்கள் திறப்புலை நின்று செபிக்க ஆண்டவரே, கூடுமானால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க என்று எழுதப்பட்டிருக்கிறதே, விடுதலையாக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் சேனலில் ஆராதனை இருக்கும். ஒரு சிலர் பங்கெடுக்கிறீர்கள், தூரமான இடத்திலிருந்தும் பங்கெடுக்கிறீர்கள். சிலர் வெளிநாடுகளிலிருந்து கூட நீங்கள் பங்கெடுக்கிறதா சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே நிலச்சிருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நிலச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.